ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் உள்ளுக்குள்ள மனசு கஷ்டம் இருந்தாலும், மன அழுத்தம் இருந்தாலும், அது ஒரு சில டைம் எல்லாம் வந்து வெளிக்காட்டிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, தனக்குள்ளே என்ன பண்றாரு, அடக்கி ஆடிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் பூனைக்குட்டி வெளிய வரதானே செய்யும். நீங்க என்னதான் மூடி மறைச்சிருந்தாலும், பூனைக்குட்டி எதனா ஒரு வழியில வந்து வழிய பார்த்துட்டு இருக்கும். எப்போ நம்ம தலைய வெளிய காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இப்ப அண்ணாமலை அண்ணன் வந்து எந்த அளவுக்கு நம்மள தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மனசு கஷ்டம் அவருக்குள்ளே வந்து இருந்து அத அடக்கிட்டு இருந்தாலும், ஒரு சில டைம்ல அது வந்து என்ன பண்ணுது, பட்டு பட்டுன்னு வெளிப்பட்டுருது. சோ அந்த வகையில இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி பழி வாங்கணும்? நான் தலைவர் பதவியில இருக்காம இருக்கிறதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தானே. அவருக்கு எதிரா எப்படி நம்ம அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இது மெகா கூட்டணி. இந்த கூட்டணி வந்து பவர்ஃபுல் கூட்டணி, ஸ்ட்ரென்த்தான கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, நீங்க என்னதான் மெகா கூட்டணின்னு சொல்லிக்கினாலும், இன்னும் உங்க கூட்டணியில நிறைய பேர் சேர்த்து வலுவா இருந்தாலும், நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி போட்டாரு. இந்த வார்த்தை பாஜகல மேலிட வரைக்கும் போச்சு. இங்க பாருங்க அண்ணாமலை அவர்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க. திருப்பி திருப்பி வந்து என்ன பண்றாரு, என்கிட்ட வந்து வம்புக்கு இழுத்துட்டு இருக்காரு. இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பு என்ன பண்ணுச்சு, பாஜக மேல மேலிடத்துல கொஞ்சம் அதிருப்திகளை வெளிப்படுத்துது. உடனே அங்கிருந்து ஆர்டர் வந்தது. அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் சைலண்டா இருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு தலையை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வாசிக்க சொன்னாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி அண்ணாமலை அண்ணன் என்ன பண்ணாரு, எனக்கு வந்து விவசாயம் இருக்குப்பா, எனக்கு ஆடு மாடு இருக்கு, நான் வந்து என்ன பண்ண போறேன், விவசாயத்து கூட சூப்பரா இருக்கேன், நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன், என்கிட்ட அரசியல் பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அடக்கி வாசிஞ்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மதுரைக்கு வந்தாரு அமித்ஷா அவர்கள். அப்போ வந்து அமித்ஷா வரும்பொழுது இருந்த ஆரவாரத்தை காட்டிலும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆரவாரம் இருந்தது அதிகம். சோ இதுக்கு பின்னாடி இப்போ ஒரு அரசியலே இருக்கு. இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தது அண்ணாமலை அவர்கள் தான், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தான். அண்ணாமலைக்கு எவ்வளவு மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி ஆளு கொடுத்ததெல்லாம் அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் அமித்ஷா அவர்களுக்கு என்ன அப்படின்னு புலப்பட்டுச்சுன்னா, ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் பவர் இருக்குது அப்படின்றதுனால அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் என்ன பண்ணாங்க, நீங்க கொஞ்சம் பூந்து விளையாடுங்க, ரொம்பலாம் விளையாடாதீங்க, அதிமுக மனசு புண்படாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க விளையாடுங்க, நீங்க விளையாடுறது எல்லாமே நம்ம கட்சியோட குரோத்துக்காக இருக்கணும், கூட்டணி கட்சியோட குரோத்துக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடமும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தது. அது ஒரு புறம் இருந்தாலும் அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளேயே என்ன பண்ணுச்சு, நிறைய சலசலப்பு ஏற்படுத்துச்சு. ஒரு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் விசஸ் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நயினார் விசஸ் அண்ணாமலை அப்படின்ற ஒரு கோஷ்டி முதல்லாம் நிறைய பரவலா என்ன பண்ணுச்சு போச்சு, வெளிப்படையாக தெரிஞ்சது. அண்ணாமலைக்காக நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தும் பொழுது அதுல வானதி சீனிவாசன் போட்டோ இடம்பெறவே இல்லை. ஏன் வானதி சீனிவாசன் போட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா வானதி சீனிவாசன் எம்எல்ஏவா இருக்கிறாங்களா, அந்த தொகுதியிலேயே அண்ணாமலைக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஆனா அங்க வானதி சீனிவாசனுடைய போட்டோ தவிர்க்கப்பட்டு அண்ணாமலையுடைய போட்டோவும் தலைவருடைய போட்டோவும் என்ன பண்ணுச்சுன்னா பிரம்மாண்டமா காட்டப்பட்டது. சோ இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கொஞ்சம் உரசல் இருக்குதோ, கொஞ்சம் எதிர்மறையான கருத்துக்கள் இருக்குதோ அப்படின்னு பேசப்பட்டது. இது ஒரு புறம் இருக்கும்பொழுது வார் ரூம் அரசியல் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதிரடியான அரசியல் இருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். சோ வார் ரூம் அரசியல் மூலமா வந்து நிறைய பிளவுகளை ஏற்படுத்தினாரு. கட்சிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாரு, அண்ணாமலை அவர்கள் பிளவுபடுத்தினாரு. சோ இந்த வார் ரூம் அரசியலை கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நயினார் நாகேந்திரன் அண்ணாமலைக்கு எதிராக வந்து எழுப்பினார். சோ இப்படி வந்து பலதரப்பட்டதுல வந்து என்ன பண்ணுச்சுன்னா அண்ணாமலையுடைய பேச்சுகள் வந்து ரொம்ப அதிர்வலைகள் ஏற்படுத்துச்சு. எடப்பாடி பழனிசாமி தரப்பையும் வானதி சீனிவாசன் தரப்பையும் நயினார் தரப்பையும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் அண்ணாமலை அவர்களும் ரொம்பவே பாதிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லி பேசப்பட்டது. ஆனா இப்போ கொஞ்ச நாள் அமைதியா இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்ப திரும்பவும் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு. என்னன்னா மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இத வந்து அதிமுக ஏற்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப அதிருப்தி மேல அதிருப்தி. இதனால எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து பேசவே இல்லை. ஆனா பின்னாடி இருந்து கூவி நின்றாங்க ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, செல்லூர் ராஜு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில மட்டும்தான் அதிமுக ஆட்சி அமையும், மத்தபடி கூட்டணி ஆட்சி அமையாதுன்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, பொங்கி எழுந்து என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து குரல் கொடுத்தாங்க. ஆனா அதை வந்து பாஜக பெருசா ரசிக்கல அப்படின்றதுலாம் வேற விஷயம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில இங்க ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு தான் முதல்வர், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா மினிஸ்டர் நாங்களும் இருப்போம் அப்படின்னு தான் நயினார் நாகேந்திரன் சொல்லாம சொல்றாரு அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. ஆனா இங்க நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் சூசகமா தான் பேசுறாரு. அதாவது சிஎம் அவர் தாங்க, ஆனா மினிஸ்டர்ல நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சூசகமா தான் பேசுறாரு. ஆனா
அண்ணாமலை அவர்கள் ஒரு படி மேல போயிட்டு அவர்களை முன்வைக்கப்பட்டது கேள்வி. ஆனா இது மாதிரி கூட்டணி ஆட்சி வந்து பாஜக இருக்குதுன்னு இங்க அதிமுக மறுக்குது, நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு விஷயத்த என்ன பண்றாரு, 19 வெளியே சொல்லிட்டாரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்களானே, நான் வந்து கூட்டணி ஆட்சி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்னு சொல்லிட்டாரு. நயினார் நாகேந்திரனை விட ஒரு படி மேல போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, இங்க வந்து பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அப்போ அதிமுக முழுசா பாஜகவா மாறுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஒண்ணு. இன்னொன்னு, பாஜக ஆட்சின்னு சொல்றாரு, அதிமுக இங்க ஆட்சி செஞ்சாலும் பாஜக தான் இதை வந்து திட்டமிட்டு கொடுப்பாங்களோ, பாஜக தான் இந்த ஆட்சியை நடத்துவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இங்க கூட்டணி ஆட்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பு, அதாவது அதிமுக வந்து திட்ட தெளிவா சொல்லுது. ஆனா இங்க பாஜக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. சொல்லிட்டு எனக்கு என் தனிப்பட்ட கருத்துலாம் இருக்குது, அது என் இருதயத்துக்குள்ள நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிறேன்னா அப்ப எதுக்கு நீங்க ஓப்பனா பாஜக அரசுன்னு சொன்னீங்க? அதையும் நீங்க இருதயத்திலே பூட்டி வைக்க வேண்டியதானே? அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் கலப்பி விடுறாரு அப்படின்னு தானே சொல்லப்படுது. இதை தவிர்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுதா தகவலும் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நீங்க வந்து என்ன பண்ணணும், சரிக்கு சமமா பாஜகவுக்கு என்ன பண்ணணும், அதிமுகவுக்கு சரிக்கு சமமா பாஜகவை நீங்க நிலைநிறுத்தணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைச்ச வாக்கு, அதாவது அவங்க கூட்டணி கிடைச்ச வாக்கு 19%. ஆனா நம்ம கூட்டணி அமைச்சலாம் அதுக்கு கிடைச்ச வாக்கு சதவீதம் 18%. கிட்டத்தட்ட அவங்களுக்கு நம்மளுக்கும் 1% தான், பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால இப்போ நம்மளுக்கு வந்து, ஏன்னா ஒரு சில தொகுதிகளெல்லாம் அதிமுக வந்து 3ஆம் இடம் 4ஆம் இடம் எல்லாம் போச்சு, அந்த தொகுதியில நம்ம எல்லாம் 2வது இடம் வந்தோம். சோ அதனால நீங்க என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 70 தொகுதி என்ன பண்ணணும், அதிமுக கிட்ட இருந்து பேசி நம்ம ஒரு மெஜாரிட்டியா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் லெட்டர் எழுதியிருந்தா தகவல் வந்திருக்கு. ஆனா இதுல உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இப்படியான அரசியலை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இங்க பாஜக எப்படியாச்சுன்னா தமிழ்நாட்டுல கால் ஊன்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாஜக வந்து அதிமுக, அதாவது நாடாளுமன்ற தேர்தல அதிமுகவே பீட் பண்ணி எல்லாம் வந்தாங்க. ஆனா அது நாடாளுமன்ற தொகுதியில கிடைச்சது, சட்டமன்றத்துல கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா இங்க அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு தான் எல்லா தொகுதி கணக்குகளும் சீட்டு கணக்குகளும் போடுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுல. இது பாஜக அப்படிதான் தவறா போடுறாங்க. ஏன்னா நாடாளுமன்றத்துல கிடைச்ச ஓட்டு அப்படியே வந்து சட்டமன்றத்துல கிடைக்குமானா இல்ல. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து யாரு பிரதமரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிற ஓட்டு. இங்க யாரு முதலமைச்சரா நம்மள ஆளணும் அப்படின்ற தீர்மானிக்கிற ஓட்டு சட்டமன்ற தேர்தல். சோ அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கும் பாஜகவும் கிடைச்ச ஓட்டு அப்படியே டபுள் மடங்கா கிடைக்கும். ஏன்னா அவங்க கணக்கே அதுதான், நம்ம கிட்ட 19 சீட்டு, ஏன்னா அவங்க கணக்கு அப்படிதான், நம்ம கிட்ட 18%, அவங்க கிட்ட 19%, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 30-40% நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய கணக்கா இருக்கு. ஆனா அந்த கணக்கு நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நீங்க சட்டமன்றத்துல கணக்கு போட்டீங்கன்னா உங்க கணக்கு தப்பான கணக்கா தான் போகும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இருந்தாலும், ஆனா இங்க அண்ணாமலை அவர்கள் மோடிக்கு எழுதின கடிதத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கிட்டத்தட்ட 70 தொகுதிகளை சீட்டுகளை கேட்டு வாங்கணும். அப்படி 70 சீட்டு வாங்கினீங்கன்னா அதுல நம்ம வின் பண்றது குறைஞ்சபட்சம் நம்ம அதிகபட்சம் நம்ம 50 சீட்டு வரலாம். அப்படி வந்தோம்னா நம்ம அதிமுகவுக்கு தண்ணி காட்டலாம். நான் சொல்ற மாதிரி பாஜக ஆட்சி தான் இங்க அமையும் அப்படின்றதையும் மோடி அவர்களுக்கு விளக்கமா எழுதி கொடுத்திருக்கிறாரு. இது அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, ஒப்புதல் கொடுக்கல, நான் கடிதம் எல்லாம் எழுதலைங்க அப்படின்னு. ஆனா ரகசியமா எழுதியிருக்கிறாரு அப்படின்ற தகவல் தான் உண்மையிலேயே வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இங்க கூட்டணியை பத்தி பேசுறதுக்கு தலைவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க, நான் பேசுறதுக்கு விரும்பல அது எப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இங்க வந்து பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இப்போ அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்றாரு, நயினார் நாகேந்திரனும் அது கூட்டணி ஆட்சின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, பாஜக அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு, இங்க கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொல்லிட்டு டிவி தரணும் சொல்றாரு. சோ இப்படி பார்க்கும்பொழுது பாஜக ஒருவேளை வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக எது இருந்தாலும் போல்டா எடுக்க முடியல. இப்போ அவங்க கூட்டணி ஆட்சின்றாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, வெளிப்படையா வாங்க, அதிமுக வந்து வெளிப்படையா வந்து இங்க பாருங்க, இங்க வந்து பாஜக ஆட்சியோ இல்ல கூட்டணி ஆட்சியோ கிடையாது, அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க கூட்டணியில இருக்கிறோம், இல்ல கட்டி விலகுறோம் அப்படின்னு அதிமுகவில பகிரங்கமா சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா அதிமுக எப்படி இருக்கணும், என்னென்ன பேசணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன எங்கெங்க நீங்க நிக்கணும் அப்படின்றத ஃபுல் அஜெண்டாவும் பாஜக போட்டு இருக்குது. அதனால ஒரு இன்ச்சு கூட அவங்களால நகர முடியாது, பேச முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா இங்க
அமித்ஷா அவர்களும் வந்துட்டு போயிட்டு சொல்லியிருக்கிறாரு. பாஜக முழுவதும் என்ன பண்றாங்கன்னா இது வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஏன்னா அதிகாரத்துக்கே வராதவங்க இப்ப அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்பவே நினைச்சு பாத்துக்கிறாங்க பாஜக காரங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பனாவே அண்ணாமலை அவர்கள் இங்க பாஜக ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எந்த ஆட்சியும் நான் சொல்ல மாட்டேன், பாஜக ஆட்சி தான் அமையுது 2026 அப்படின்றத ஆணித்தனமா சொல்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ணாமலை அவர்கள் இங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, அவங்க சொல்லலாம் இவங்க சொல்லலாம் கூட்டணி ஆட்சின்னு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கூட்டணி ஆட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன், பாஜக ஆட்சி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்றத சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.